வணக்கம். நான் இப்ப நற்பவி ஷோரூம் வந்திருக்கேன். சென்னை மயிலாப்பூர்ல நார்த் மாட ஸ்ட்ரீட்ல இருக்கிறது தான் நற்பவி ஷோரூம். இது ஒரு மினி மால் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாலுக்கு போனா நம்ம எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ் பார்ப்போமோ அத்தனையையும் நற்பவிலே நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோல நற்பவியில என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வெர்ச்சுவல் டூரா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாசல்ல வரவேற்பு கொடுக்குற மாதிரி ஒரு கர்ப்பகிரக எஃபெக்ட்ல பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி அழகா வந்து கொலுபடி வச்சிருக்காங்க. கொலுபடியில பிரீமியம் டால்ஸ் எல்லாம் நிறைய வரிசையா வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல இந்த மாதிரி மெட்டல்ல செய்யப்பட்டதும் இருக்கு. அதுக்கப்புறம் மரப்பாச்சி பொம்மைகள், ட்ரெடிஷ்னல் மரப்பாச்சி பொம்மைகள்ல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இப்படி கொஞ்சம் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸையும் பொம்மை மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுல டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. நற்பவி ஷோரூம்ல அழகழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கும். இப்ப நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு வரப்போற சீசன்ல பேக்ட்ராப்பை வந்து நல்ல அலங்காரமா டெக்கரேட் பண்ணணும்னு நமக்கு ஆசைகள் இருக்கும். அப்படி நிறைய மாலைகள், விக்கிரகத்துக்குரிய மாலைகளா இருக்கலாம், பின்னாடி தோரணம் மாதிரி மாட்ட வேண்டிய மாலைகள், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல யாருக்காவது மரியாதை பண்றதுக்காக போடக்கூடிய மாலைகள் அப்படின்னு நிறைய டைப்ஸ்ல இருக்கு. நித்தியப்படி நம்மளால வந்து வீட்டு வயசானவங்க இறந்து போனவங்களுக்கு மாலை வந்து பர்மனண்டா போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாலைகளும் நிறைய இருக்கிறத பாக்குறோம். தெய்வ விக்கிரகங்களுக்கு மட்டுமே அணிவிக்கக்கூடிய மாலைகளும் அலங்காரமா நிறைய வச்சிருக்காங்க. நற்பவி ஷோரூம்ல நிறைய கொலு பொம்மைகள் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிராஸ் ஐட்டம்ஸும் ஏராளமா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஷாப்பிங் வர்றவங்க திடீர்னு இந்த விக்கிரகத்துக்கு பக்கத்துல, இந்த கொலு பொம்மைக்கு பக்கத்துல 2 விளக்கு வச்சா அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சின்ன விளக்க வந்து ஒரு காம்ப்ளிமெண்டா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. அதாவது நித்தியப்படி பூஜைக்கு தேவையான மணியில இருந்து தூபக்கால்ல இருந்து நற்பவியில இருக்கக்கூடிய கொண்டப்பள்ளி செக்ஷன் நீங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு செக்ஷன். இந்த இடத்துல இவ்வளோ அழகழகா இருக்கா அப்படின்னு, பொதுவா அந்த மர பொம்மைகள் அப்படின்னா அது பாரம்பரியமான பொம்மைகள். அந்த காலத்துல இருந்து நம்ம மரப்பாச்சின்னு சொல்லுவோம். கொண்டப்பள்ளி செட்டுங்கிறது மரத்திலேயே செய்யப்படக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கறதா இருக்கலாம், நம்ம கொலுவுல வைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடியது தசாவதாரம் அஷ்டலட்சுமியில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொண்டப்பள்ளியில சைஸ் வாரியா கிடைக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் பிள்ளையார் கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸ் கிருஷ்ணலீலால நிறைய நீங்க பார்க்க முடியும். இந்த பாருங்களேன், இந்த வரிசை தட்டு வச்சிட்டு இருக்கிற இந்த அம்மா பாருங்க, வரிசையா ஒரு கல்யாண வரிசை தட்டு. இதுல பாருங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, ஜட வரைக்கும் வச்சிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி கொண்டப்பள்ளி செட் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நம்ம எப்போதுமே நம்மளோட வீட்டுல ஷோகேஸ்ல கூட நம்ம வச்சு அழகா மெயின்டைன் பண்ண முடியும். கொண்டப்பள்ளி செட்லயே குங்குமச்சிமிழ் ஐட்டம்ஸ், பறவைகள் நிறைய காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறது. அந்த காலத்துல நம்ம வந்து குதிரையில அப்படியே விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள்லாம் மறந்து போன நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த கொண்டப்பள்ளி செக்ஷன் இருக்கும். பொம்மைகள் அப்படின்னாலே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அப்புறம் டான்சிங் டால்ஸ் சொல்லுவோம், ராஜா ராணி பொம்மைன்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இது வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வேற வேற மாதிரி பொம்மைகள் அந்தந்த நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பொம்மைகள் தான் நம்ம பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா குதிரை மேல அந்த பொய்க்கால் குதிரை, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஜோடியா இருக்கிறது, தலையாட்டி பொம்மை, உடம்பெல்லாம் வேற வேற பாகமா இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மைகள் பாக்குறோம். நம்ம ஊரு வந்து செட்டியார் அம்மா ஆச்சி அம்மா இருப்பாங்க, இப்படி உள்ள பொம்மைகள், கேரள கதகளி பொம்மைகள் மாதிரி இப்படின்னு அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு விசேஷமான பொம்மைகள் கிடைக்கும் இல்லையா, அந்த டைப்ல. இப்ப இங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் இங்க பாக்குறீங்க, அந்த ராஜா பொம்மையும் ராணி பொம்மையும் இருக்கிறது பாக்குறீங்க, இந்த கேரளா பொம்மை இங்க பாக்குறீங்க. சோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன பாரம்பரியமான பொம்மைகளோ அதுவும் ஒரு செக்ஷனா வச்சிருக்காங்க. கொலு பொம்மைகள் அப்படின்னா பெரிய கடல் அளவுக்கு இவங்க கிட்ட நமக்கு கிடைக்கும். எப்போதுமே 365 நாளும் நீங்க இங்க வந்து கொலு பொம்மைகள் ஷாப்பிங் பண்ணலாம். வெளிநாட்டுல இருந்துட்டு நீங்க ஒரு லீவு, ஒரு ஹாலிடேஸ்க்காக வர்றீங்க அப்படின்னா அந்த டைம்லயும் நீங்க வந்து இந்த கொலு பொம்மைகளை பார்த்து ரசிச்சு உங்களுக்கு தேவையானதை வாங்கலாம். சில இதை வந்து நீங்க பேக்கிங் பண்ணி அனுப்பி விட்டுருங்கன்னு சொன்னா அப்படியும் அனுப்பி விடுவாங்க. வேர்ல்டு வைடு ஷிப்பிங் இவங்க பண்ணுவாங்க. இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லும்படியா இவங்களுடைய பேக்கிங்
பேக்கிங் வந்து இண்டஸ்ட்ரியல் பேக்கிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கேரண்டீடா எந்த டேமேஜும் இல்லாம அழகா வரும். என்ன சைஸ்ல உங்களுக்கு பொம்மைகள் வேணுமோ அத்தனையும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கும். பெரிய சைஸ் 5 அடி உயரத்துக்கு பொம்மை வேணும்னாலும் இவங்க கிட்ட கிடைக்கும். 5 இன்ச்ல இருந்து கூட நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேண்டேட்ரியா ஒரு வீட்டில் வந்து நம்ம கொலு 3 படி தான் மினிமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்னா அந்த 3 படிக்கு உள்ள பொம்மைகள் எதெல்லாம் என்னென்ன சைஸ்ல யூனிஃபார்மா நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் இங்க வாங்கிட முடியும். அதே மாதிரி அம்மன் கொலுவா நான் வைக்கிறேன்னா அத்தனை அம்மன் கலெக்ஷன்ஸும் இங்க இருக்கும். திவ்ய தேச பெருமாளுடைய தீம் தான் நான் வைக்க போறேன் அப்படின்னா அதுக்குரியதும் இங்க இருக்கும். இதை தவிர நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பொம்மைகளும் நிறைய கிடைக்கும். கிருஷ்ணலீலா நான் ஒரு தீமா வைக்கிறேன்னா கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய காட்சிகள் கதைகள் இவங்க கிட்ட செட்டு பொம்மைகளாவும் கிடைக்கும். இந்த மாதிரி மாமா மாமி பொம்மைகள் பாருங்க, நின்றுட்டு இருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி மணப்பெண் கோலத்துல இருக்கிற மாதிரி அப்படிலாம் ரொம்ப அழகான மாமா மாமியோட பொம்மைகள். அதுல கிருஷ்ணரும் ஆண்டாலும் லட்டு பாப்பா குட்டி குழந்தையா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்தாலும் இது ஒரு ஸ்டைல்ல இருக்கக்கூடிய மாமா மாமி அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் பாக்குறோம். ஆண்டாளுடைய சொரூபம் ரொம்ப அழகா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரதி மன்மதன் சிலைகள் இப்போ நிறைய கிடைக்குது. சோ நீங்க கண்டிப்பா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க தீர்றதுக்குள்ள. மீனாட்சி திருக்கல்யாணம், ஸ்ரீனிவாசர் திருக்கல்யாணம் அப்படின்னு இந்த மாதிரி செட் எல்லாமும் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா அழகழகான பொம்மைகளா இருக்கு. நல்ல அளவா திட்டமா சைசஸ் வந்து சின்ன சைஸா இருக்கிற மாதிரியான பொம்மைகள் நீங்க பாக்குறீங்க. கீழே பாத்தீங்கன்னா அறுபடை வீடு முருகப்பெருமானுடைய அந்த செட்டு பொம்மைகளும் கார்த்திகை பெண்கள் இருக்கிறது, கைலாயம், சிவபார்வதி அப்படின்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கிரிக்கெட் பிரியர்கள் சின்ன பசங்க விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உள்ள செட்டு பொம்மைகளும் பாக்குறோம். அப்புறம் தசாவதாரம் பாருங்க, வரிசையா சைசஸ் வாரியா நமக்கு கிடைக்குது. ஒரே நேரத்துல 10 செட்டு 20 செட்டு வாங்கணும்னா கூட வாங்கிக்க முடியும். அதே மாதிரிதான் சைசஸ் நீங்க பாக்குறது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். தசாவதார ஸ்டைல் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது பாண்டுரங்கன் தசாவதாரம்னு சொல்லுவாங்க. 10 அவதாரத்தையுமே பாண்டுரங்க பெருமாள் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைல்ல. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமி திரு ஸ்வரூபங்களை நம்ம பாக்குறோம். அப்போ இங்கேயும் அஷ்டலட்சுமி 8 பேரும் சைஸ் வாரியா 2 சைசஸ்ல இருக்கிறத பாக்குறோம். கும்பகர்ணன் பாருங்க, கும்பகர்ணன் வந்து இவ்வளவு சின்ன சைஸ்ல வந்தாச்சு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது கடோத்கஜன் மாயா பஜார் சாப்பிடுற அந்த காட்சி. அப்புறம் ராமர் பொதுவா ராம் பரிவார்னு நம்ம அப்படி பார்ப்போம். ஆனா பட்டாபிஷேகம் பண்ணி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி திருவுருவத்தை நம்ம இங்க பாக்குறோம். தசாவதாரம் இன் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு தான் சைஸே. ரொம்ப சின்னதா காம்பாக்டா நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு தசாவதாரம் இன் ஆக்ஷன். இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க கம்சன் வதம் இதுவும் வரும். அப்புறம் கல்கி அவதாரம் எல்லாம் சேர்ந்துதான் 10 பொம்மைகள் வரும். கும்பகர்ணன் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் நீங்க பாத்தீங்க, அதே பெரிய சைஸ்லயும் நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டது இருக்கு. பக்கத்திலேயே நம்ம பார்க்கடல் கடையக்கூடிய காட்சி. இதெல்லாம் வந்து நமக்கு செட்டு பொம்மைகளா நிறைய பொம்மைகள் சேர்ந்த மாதிரி வரக்கூடியது. கல்யாண காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. இதே மாதிரி சீமந்தம், வளகாப்பு அப்படிங்கிறது, ரிசப்ஷன் அப்படின்னு நிறைய காட்சிகள் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நடக்குமோ அந்த வைபவம் ஃபுல்லா இருக்கிற மாதிரியான செட்டு உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. பந்தி சாப்பிடுறது தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. பசுமாடு கன்றோட இருக்கிறதும் பாக்குறோம், காமதேனு பசுவையும் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஜோடி பொம்மைகள் 2 பக்கம், அதாவது படியில 2 பக்கம் வந்து வைக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. நேர்த்தியா மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் இது பாத்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் பினிஷ்ல இருக்கிற மாதிரியான சிலை. பக்கத்திலேயே ராமருடைய பரிவாரமும் உங்களுக்கு மெட்டாலிக் பினிஷ்ல கிடைக்கும். அதே மாதிரி நடராஜர் சிவகாமியும் பாக்குறதுக்கு இந்த மெட்டாலிக் பினிஷ்ல இருக்கிற பொம்மைகளும் இவங்க கிட்ட சைஸ் வாரியா கிடைக்கும். மேல பாருங்க, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பல மாநிலங்களை சேர்ந்த பெண்கள் அவங்களுடைய உடை அணிகலன்கள் அவங்களோட நிக்கிற ஸ்டைல் எல்லாமே வேற வேறையா இருக்கும். ஹேர் ஸ்டைல்ல இருந்து கேரளா பெண்ணா ஒரு மாதிரியா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. இப்படி அதெல்லாம் குறிச்சு மொத்தம் 17 பொம்மைகள் வந்து இந்த செட்டுல வரும். இந்தியால இருக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களுடைய பெண்களுடைய உடைகளை வச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க.
இந்த கல்கத்தா பொம்மைகள்லாம் ரொம்ப எமோஷன்ஸ் வெளியில தெரியிற மாதிரி முக அமைப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு சிறு தொழில்கள், சிறு வியாபாரங்கள் செய்யக்கூடிய அந்த மாதிரியான தொழில் செய்றவங்க தான் இந்த பொம்மைகள்ல நீங்க பாக்குறீங்க. பறவைகள், விலங்குகள் ஏதாவது சப்போர்ட்டிங்கா நம்ம தீமுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நாய், பூனையில இருந்து ஜீப்ரால இருந்து, அதாவது ஜூ வைக்கிறாங்க, ஏதோ சின்ன குழந்தைங்க அவங்களா முயற்சி எடுத்து ஏதோ பண்றாங்கன்னா அதுக்குரியது எல்லாமே இங்க இவங்க கிட்ட நற்பவி ஷோரூம்ல கிடைக்கும். நற்பவி ஷோரூம்ல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. அழகா ஆர்கனைஸ் பண்ணி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. செட்டு பொம்மைகளை நம்ம தனியா தேடி வர்றோம் அப்படின்னா அந்த மாதிரி பொம்மைகள், ராமாயண காட்சிகளா இருக்கட்டும், கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய பொம்மைகளா இருக்கட்டும், மைசூர் தசரா அந்த மாதிரியான செட்டு பொம்மைகளா இருக்கட்டும், கருட சேவை போல செட்டு பொம்மைகளா இருக்கட்டும், இப்படி நிறைய கிடைக்கும். ஸோ இது தவிர தனி பொம்மைகள் நமக்கு ஸ்டோன் ஃபினிஷ்ல வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாமே தனி செக்ஷனா வச்சிருக்காங்க. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய பொம்மைகள் ஒரு பக்கமா வச்சிருக்காங்க. செட்டு பொம்மையே ஏராளமா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. இந்த பொம்மை நீங்க பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கௌசல்யா மடியில ராமர் இருக்காரு, அப்புறம் வந்து சுபத்ரா இருக்காங்க, லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் இருக்காங்க, கைகேயி மடியில பரதன் இருக்காரு. சோ இந்த மாதிரி பொம்மை நீங்க அம்மா வந்து குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பொம்மை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புது பொம்மையா இருக்கும். காயத்ரி தேவி 5 தலைகளோட இருப்பாங்க இல்லையா, இவங்க பாருங்க துர்கா லட்சுமி சரஸ்வதி கையில வீணை வச்சிட்டு இருக்கிறதும் மகாலட்சுமியோடைய அம்சம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரே உருவத்துல இருக்கிறது. நம்மள்ட்ட வந்து காம்பாக்டா நம்ம கொலு வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பொம்மையா வாங்கி வச்சுக்கலாம். சிறு வியாபாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வீதியில காய்கறி பழங்கள் விற்கக்கூடியவர்கள்லாம் நம்ம பாக்குறோம். பக்கத்திலேயே குழந்தைகளுக்கு பிரியமான கேரக்டர்ஸ் எல்லாமும் நம்ம பாக்குறோம். நாய், பூனை, பறவைகள் அப்படின்னு ஜோடி ஜோடியா பொம்மைகள் வந்து ஒரு வரிசையில நம்ம வைக்கலாம். கும்பகர்ணன் அப்படியே நேரா படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சைஸ்ல கிட்டத்தட்ட வந்து 3 அடி அகலத்துக்கு அவ்வளோ பெருசா அவர் வந்து பெட்டு போட்டு படுத்துட்டு இருக்காரு திண்டுல. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வாத்தியங்களை செச்சு அவரை எழுப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. யானை மணி அடிக்குது. அப்படி பக்கத்துல அவ்வளோ சாப்பாடு பதார்த்தங்கள்லாம் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான கும்பகர்ணன் நீங்க பாக்குறீங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம குட்டி கிருஷ்ணரை நம்ம இந்த மாதிரி ஜூலால போட்டு நம்ம அழகா அலங்காரம் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி உட்ல செஞ்ச கொண்டப்பள்ளி செட்டு மாதிரி வச்சிருக்காங்க. அதை தவிர மாடங்கள் மாதிரியும் சைசஸ்ல கிடைக்குது. இந்த மாடங்கள்ல நம்ம கிருஷ்ணரை வைக்கலாம், அம்பால வந்து நம்ம வரலட்சுமி நோன்பு சமயத்துல வைக்கலாம். அப்படிப்பட்டது நீங்க பாக்குறீங்க. வெஸ்ட் பெங்கால் சைடு இந்த மாதிரியான மெட்டல் ஒர்க் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி அழகழகான சிலைகள் பாக்குறோம். உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, நின்றுட்டு இருக்கிற மாதிரி, கொடை வச்சிட்டு இருக்கிற மாதிரி, இது எல்லாமே மெட்டல்ல செய்யப்பட்டது. ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதத்துல அழகா இருக்கும். பெயிண்டிங் போகாது, அப்படியே இருக்கும், காலத்துக்கும் ஒண்ணுமே ஆகாது. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோம் டெக்காரா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ ஒரு செக்ஷன்ல வச்சு காட்டியிருக்காங்க. அழகழகான இந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பாருங்க. பூஜை ரூம்ல அழகா மாட்டி வச்சோம்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னலை கவர் பண்ணி மாட்டணும் அப்படின்னாலும் சரி, மனைகள் மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து வால் ஹேங்கிங்ல நம்ம போடலாம், மனையாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி ரொம்ப அழகழகான பேட்டர்ன்ஸ்ல அந்த மிரர் ஒர்க் எல்லாம் சூப்பரா செஞ்சு அட்டகாசமா இருக்கு. கும்பம், கலசம் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வரிசையா வெரைட்டிஸ், ஸ்கொயர்ல வேணுமா, ரெக்டாங்கிள்ல வேணுமா, இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. வால்ல மாட்டி வச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு வால் ஆர்ட் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்படி பூஜை ரூம் டெக்கரேஷன்ஸுக்கும் வச்சுக்கலாம். ஹோம் டெக்காரா நீங்க பயன்படுத்தணும்னாலும் இந்த மாதிரியான ஹேங்கிங்ஸை நீங்க பயன்படுத்திக்க முடியும். சாதாரண டால், பிளாஸ்டிக் டால் வாங்கி அழகா டெக்கரேட் பண்ணி வீட்டை வந்து வீட்டுல அலங்காரமா வச்சுக்கிறதுக்கு மாமா மாமியோடைய உருவங்கள், பெரிய பெரிய பொம்மைகளை வாங்கி அழகா இவங்க பண்றாங்க. சின்ன சைஸ், எவ்வளவு குட்டியா நம்முடைய ட்ரெடிஷ்னல் வேர். எப்ப பாரு நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல்ல சிண்ட்ரலா மாதிரி அப்படி இப்படிதான் நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற பொம்மைகளை பார்ப்போம். ஆனா இங்க நம்மளுடைய ட்ரெடிஷ்னல்
பொம்மைகளை வந்து நம்ம இங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடியது பாக்குறோம். மரப்பாச்சி பொம்மைகளும் சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. நீங்க டெக்கரேஷன் பண்ணி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல பொம்மைகள் மட்டும் எவ்வளோ குட்டியா பாருங்க, 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மரப்பாச்சி சின்ன சைஸ்ல இருந்து இந்த ஜோடி பொம்மைகள் பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது. இதுல ரெடிமேடா நீங்க யாருக்காவது gift கொடுக்கணும், இப்ப இந்த வருஷம் அவங்கள கொலு ஸ்டார்ட் பண்ண வைக்கணும்னா வரலட்சுமி நோம்பப்ப நீங்க அவங்கள்ட்ட மரப்பாச்சி பொம்மைகளை கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா கொலு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு வீட்டுல கொலு வைக்கிறதுக்கு நீங்க தூண்டின மாதிரி ஒரு இடத்துக்கு வர முடியும். நற்பவி ஷோரூமோட வெர்ச்சுவல் டூர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மனைகள் ஏராளமா இவங்க கிட்ட இருக்கு. பிளெயினான மனை வேணும்னாலும் இருக்கு. நீங்க இந்த மாதிரி குபேர யந்திரம் எல்லாம் வரைஞ்ச மனைகள் வேணும்னாலும் இருக்கு. வீட்டுல வரலட்சுமி நோம்புக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு அழகா அவங்க ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் நீங்க பிளான் பண்ணலாம். இதுல நம்ம வந்து பேங்கிள்ஸ் வச்சுக்கணும்னாலும் சரி, வெளியூருக்கு கேரி பண்ணி எடுத்துட்டு போகும்போது ஜுவல்ஸ் போட்டு எடுத்துட்டு போறதுக்கும் அழகான ஒரு எம்டிஎஃப் ஜுவல் பாக்ஸ் நீங்க பாக்குறீங்க. இந்த மாட விளக்குகள் ஸ்டாண்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. கோலம் வரிசையா ஓரமா போட்டு நடுவுல எல்லாம் கண்ணாடி ஒர்க் எல்லாம் பண்ணி அழகா வந்து சூப்பரான மாட விளக்கு ஸ்டாண்டு. அதே மாதிரி கொலுப்படி 2 பக்கமும் தியா ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விளக்குகள் ஏத்தி வைக்கணும், விக்கிரகத்துக்கு 2 பக்கமும் வைக்கணும்னாலும் நல்ல சாய்ஸஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி குபேர யந்திரம் வரையப்பட்டதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா குபேரருக்குரிய பச்சை கலர்லயும் வாங்கிக்கலாம், மகாலட்சுமிக்கு சிவப்பு கலர்லயும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ்ல உங்களுக்கு இருக்கு. பிச்சுவாய் ஆர்ட் போட்ட சின்ன சின்ன மனைகளும் நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இந்த பினிஷிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன ஜுவல் பாக்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸும் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி குட்டி மனை நீங்க காம்ப்ளிமெண்டா கொடுக்கறதுக்கும் வசதியா இருக்கக்கூடிய அளவுல இத்தனை மனைகள் வெவ்வேறு ரேஞ்சஸ்ல, சைசஸ்ல, ஷேப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது எல்லாம் ஜெர்மன் சில்வருக்குன்னே ஒரு தனி செக்ஷன் வச்சிருக்காங்க. பூஜா ஐட்டம்ஸ்ல குத்து விளக்கா இருக்கட்டும், பிரசாத பவுலா இருக்கட்டும், துணை விளக்குகளா இருக்கட்டும், அப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சுக்கக்கூடிய கிண்ணங்களா இருக்கட்டும், இப்படி நிறைய அத்தியாவசியமா என்னென்ன பொருட்கள் நம்ம வெள்ளியில வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டு சேஃப்டி காரணமா நம்மளால வச்சுக்க முடியலையோ அத்தனை பொருட்களும் ஜெர்மன் சில்வர்ல அவைலபிளா இருக்கு. நற்பவி ஷோரூம்ல ஒரு தனி செக்ஷன் ஜெர்மன் சில்வருக்காக வச்சிருக்காங்க. அதை விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்க அங்க வாங்கிக்க முடியும். அருமையான வால் ஹேங்கிங்ஸா இருக்கட்டும், சீலிங்ல மாட்டி தொங்கவிடக்கூடிய ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு. கிருஷ்ணரோட உரி மாதிரி இருக்கக்கூடியது, கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல நம்ம வாங்கிக்கக்கூடிய இந்த மாதிரி பானை வடிவத்துல இருக்கிறதும் அழகா நிறைய இருக்கு. நம்ம ஒரு பூஜையில வெரைட்டி காட்டணும்னு விருப்பப்பட்டோம்னா இந்த மாதிரியான ஹேங்கிங்ஸ் நிறைய சீலிங்ல மாட்டி அழகுபடுத்தலாம். பார்க்க ரொம்ப லட்சணமாவும் அழகாவும் இருக்கும். நம்முடைய பூஜை ரூமோட வாசல்ல, நிலவாசல்ல மாற்றத்துக்குரிய அழகழகான பொருட்கள் வந்து இங்க ஹேங்கிங்ஸா இருக்கு. பூஜா ஐட்டம்ஸ்ல சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி, ஊதுபத்தியில என்னென்ன ஃபிளேவர் இருக்கோ அத்தனையும் இருக்கும். அதே மாதிரி சந்தனம், குங்குமம், இப்படி பூஜைக்கு அடிப்படையா டிவோஷனல் ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் இங்க கிடைக்கும். இதை தவிர கேண்டில் எல்லாம் வந்து நல்ல மனமா நம்மளுடைய பெட்ரூம்ல வைக்கக்கூடிய கேண்டில்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். வீட்டுல லிவிங் ரூம்ல எப்போதுமே ஒரு சென்டட் ஒரு ஃபீல் வந்து அரோமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய சென்டட் கேண்டில்ஸ் எல்லாம் நிறைய இங்க இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸும் வந்து ஆர்கானிக்கா இருக்கிற மாதிரி, ஜெல்ஸ் எல்லாம் ஆர்கானிக்கா இருக்கிற மாதிரி, அது தவிர அந்த ஜவ்வாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆல் இன் ஆல் இங்க நற்பவியில ஒரு செக்ஷன்ல நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான மினியேச்சர் கொலுப்படி அழகா இவங்கள்ட்ட ரெடிமேடா நம்ம வாங்கிக்க முடியும். பெரிய பெரிய மனைகள், இந்த மாதிரி கோபுரங்கள், இதெல்லாம் நம்ம திருப்பதி கோயில்கிட்ட நம்ம பார்த்துருப்போம். அந்த கோபுரங்கள்லாம் இப்ப நற்பவியில கிடைக்குது. இது மாதிரி மனைகளும் பாத்தீங்கன்னா விக்கிரகம் வைக்கிறதுக்கான மனைகளும் இவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் சைசஸ், ஷேப்ஸ், மேல வந்து வரைஞ்சிருக்கிற விஷயங்களும் மாறுதலா முருக வழிபாடா, குபேர வழிபாடா, லக்ஷ்மி வழிபாடான்னு நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குது. குட்டி குட்டி போட்டோ ஃப்ரேம்ஸும் நமக்கு கிடைக்குது. இங்க பாருங்க, கேண்டில்ஸ் மாதிரி இப்ப துளசி மாடம் மாதிரி இருக்கிறதுல விளக்கேத்தி வச்சு கேண்டில்ஸ் மாதிரி நல்ல அலங்காரமா செய்யப்பட்ட நிறைய தியாஸ் வந்து இங்க பார்க்க முடியுது. நிறைய விளக்குகளும்
இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. பெரிய பெரிய மனைகள் மெயினா அதெல்லாமும் பார்க்க முடியும். அந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லா யானை ஷேப்ல, இது மேல நம்ம பிள்ளையார வச்சு வழிபாடு பண்ணலாம் பிள்ளையார் சதுர்த்தியில. இப்படி இந்த மனையில எந்த விக்கிரகம் வேணாலும் வச்சு நம்ம அழகா கலசம் கூட வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். ஜெய்ப்பூர் யானைகள் மாதிரி அழகழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி மார்பிள்ல செய்யப்பட்ட ஃப்ளவர் வாஸ் எல்லாம் பாக்குறீங்க. உட்ல செய்யப்பட்ட பலவிதமான பொருட்கள் நம்ம பாக்குறோம். என்னதான் இல்ல அப்படின்னு கேக்குற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. குங்குமச்சிமிழ்ங்க, இது கீழே பாக்குறது குங்குமச்சிமிழ் வந்து உட்ல அழகா நம்ம குங்குமம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்றது. ஸோ என்னென்ன பொருட்கள் இங்க இருக்குன்னு பட்டியல் போட்டு நம்மளால விவரிச்சு சொல்ல முடியாது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. நற்பவி ஷோரூமை நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு நாள் பூரா ஷாப்பிங் பண்றதுக்கு இங்க அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், நற்பவி ஷோரூமுக்கு நான் மாசம் மாசம் வரப்போறேன். இங்க வந்து இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளை நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொலு பொம்மைகள் இங்க நீங்க நேர்ல வந்து பார்த்து அந்த அனுபவத்தை அடையணும். வரப்போற மாதங்கள்ல நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நற்பவி ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. நார்த் மாட ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நற்பவி ஷோரூம் பெரிய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கொலு பொம்மைகள் மட்டும் இல்ல, இப்ப வரலட்சுமி நோன்பு வரப்போகுது. இதுல நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாலும் நிறைய சாய்ஸஸ் இருக்கு. நிறைய பொருட்கள் வந்து இவங்க கிட்ட இருக்கு. நமக்கே ஐடியாஸ் தோணும், இதெல்லாம் வச்சு நம்ம அந்த வரலட்சுமி நோன்பை அலங்காரம் பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணலாம், நம்ம பேக்ட்ராப் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஐடியாஸ் வர்ற மாதிரி அவ்வளோ பொருட்கள் இங்க இருக்கு. குவிக்கா டெலிவரியும் நடக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி நம்ம பொருள் வாங்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு இவங்க கிட்ட நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, இவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் ஐடியாஸ் தெரியும். பொதுவாக வந்து கொலு பொம்மைகள் மட்டும்தான் நான் இது வரைக்கும் காட்டிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஷோரூம் முழுமையாக நீங்கள் பார்க்கணும், ஒரு வெர்ச்சுவல் டூர் மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷோரூமை நேராக வந்து பார்க்கணும், என்னென்ன பொருள்னு எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு ரசிச்சு பார்க்கணும்னு உங்களுக்கு தோணும். அதுக்காக தான் நான் இந்த முறை வெர்ச்சுவல் டூரா உங்களுக்கு காட்டினது. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் மிஸ் பண்ணாம ஒன்னொன்னையும் ரசிச்சு நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ அழகழகான பொருட்கள் இருக்கிற இடம் தான் நற்பவி ஷோரூம். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. சென்னையோட மிக முக்கியமான லேண்ட்மார்க் வந்து நமக்கு மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல நிறைய பேரு கொலு அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமா மயிலாப்பூர்ல அவ்வளோ பேர் கொலு வைப்பாங்க. இப்போ நம்ம உலகம் பூரா கொலு நிறைய பேர் வச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த பாரம்பரியமான இந்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கொலுவோட தீம்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இங்க இருந்து சில பொம்மைகள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ கண்டிப்பா நீங்க நற்பவி ஷோரூமை விசிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நற்பவி ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். விசிட் பண்ணி பாருங்க. மறக்காம இவங்களுடைய ஷோரூம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம் செக்ஷனும் விசிட் பண்ணி பாருங்க. அங்கேயும் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா பல மாநிலங்கள்ல இருந்து புடவைகளா இருக்கட்டும், ஹேண்ட்லூம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்குதா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த ஆச்சரியம் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. நேர்ல வர முடியாதவங்க இந்த ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.